அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது அதிமுகவிற்குள்ளேயும் வெளியேயும் ஒருங்கிணைப்பு குரல்கள் கேட்க தொடங்கி இருக்கின்றன. அது பற்றிய செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னொரு புறம் பாஜகவிற்குள் நிலவக்கூடிய பனிப்போர், திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய பனிப்போர் அப்படின்ற செய்தியும் நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி தமிழ்நாட்டிற்கு தேர்தல் பொறுப்பாளர்களை பாஜக தலைமையிடம் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 புள்ளிகளையும் இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டதில் வைஜெயந்த் பாண்டா அவர் ரொம்ப முக்கியமானவராக அறியப்படுகிறார். யார் இந்த பாண்டா? என்ன கணக்கோடு தமிழ்நாட்டில் இறக்குகிறார் அமித்ஷா? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி. எழுத்தாளர் ராம்கி அவர்கள். வணக்கம் ராம்கி. மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் ஐயநாதன். நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிநாதன். நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முதல்ல தமிழ்நாட்டிற்கென்று இந்த தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க. அதுல குறிப்பா வைஜெயந்த் பாண்டா அவருடைய பெயர் அடிபடுகிறது. அவருடைய பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து அவர் என்ன செஞ்சார் அப்படின்லாம் பேசுறாங்க. இதுல என்ன கணக்கு இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க அவரோட செலக்ஷனை? பாண்டா அவர்களுடைய வரவு வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய எழுச்சியும் உற்சாகத்தையும் அந்த கட்சியினருக்கு தரும். ஏன்னா பாண்டா அவர்களுடைய கடந்த கால வரலாறே அதை நோக்கின பார்வையை கொண்டதுதான். ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர் தான் பாண்டா. அது மட்டும் இல்லாம பிஜு ஜனதா தளத்துல ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டவர். கிட்டத்தட்ட 2010 ஆண்டுல அந்த கட்சியில இணைந்தாரு. பொதுவா அவரோட நம்பிக்கை அவ்வளவு எளிதில யாருமே பெற்ற முடியாது. நவீன் பட்நாயக்கோட நம்பிக்கைய ரொம்ப எளிதா பெற்றிருந்தார். அது மட்டும் இல்லாம பாண்டாவை அவர் எந்த அளவுக்கு நம்பினார்னா, ஒரிசால மொத்தமே 10 ராஜ்யசபா எம்பிக்கள் தான் உண்டு. நம்ம தமிழகத்தை மாதிரி எல்லாம் கூட கிடையாது. வெறும் 10 எம்பி தான் இருக்காங்க ராஜ்யசபால. கட்சியில சேர்ந்த உடனேயே அவர் மேல அபரிவிதமா நம்பிக்கை வச்சிருந்தார். அதனாலதான் உடனடியா அவரோட செயல்பாடுகளை பாக்குறாரு. அதை விட முக்கியமா அவர் சேர்றாரு. அங்க பிஜு ஜனதா தளத்துல மிகப்பெரிய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த பணிகள் எல்லாம் அவர் போடணும்னு சொல்றாரு. பெரிய ஆலோசகர், நல்ல ஆங்கில புலமை கொண்டவர். அதெல்லாம் மட்டும் இல்லாம அவருடைய மனைவியும் தொழிலதிபராக இருந்தவங்க. இந்த பின்புலத்தெல்லாம் பார்த்தோன்னா ராஜ்யசபா எம்பி ஆக்குறாரு. கிட்டத்தட்ட 2010 இருந்து 2019 வரையுமே அவர் அவங்களோட ராஜ்யசபா எம்பியா பிஜு ஜனதா தளத்தினுடைய எம்பியா இருந்தார். அவருக்கு எத்தனையோ பேர் இருக்கும் போது அவருக்கு ஏன் கொடுத்தானா, டெல்லி லாபி ரொம்ப நல்லா பண்ணுவார். எந்த விஷயங்கள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன செய்யணும், எந்த பிரிவுகளும் இல்லாம வழி நடத்துறது, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணுவார். கடந்த 2019 அவர் அங்க இருந்து வெளியேறாரு, பாஜக சேர்றாரு. சேர்ந்த உடனே அவருக்கு தேசிய துணைத் தலைவர் அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு அது. ஏன்னா அவருடைய கடந்த காலத்தை மதிப்பீடு பண்றாங்க. அந்த அளவுக்கு பாண்டா அவர்களுடைய செயல்பாடு இருந்ததுனாலதான் அவரை மிக முக்கியமான பொறுப்புக்கு கொண்டு போறாங்க. ஆனா அவர் தொடர்ச்சி அரசியல் ரீதியா அவர் போன இடத்துல எல்லாத்திலயுமே வெற்றியை தான் பதிவு செய்திருக்கிறார். பல மாநிலங்களுக்கு அவரு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. பல மாநிலங்களுக்கு தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய இது போன்ற பொறுப்பாளரா போயிருக்காரு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா 2016 ஏற்கனவே பிஜேபி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனா 2021 தேர்தல் அவங்களுக்கு ரொம்ப சவாலா இருந்துச்சு. ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பின்பு 16 தேர்தல்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. 5 ஆண்டுகள் அந்த ஆட்சிக்கு எதிரான கொஞ்சம் வெறுப்பு மனநிலை எப்படியும் இயல்பாவே மக்கள் கிட்ட உருவாயிருக்கும். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப இருக்கக்கூடிய நடப்பு முதல்வராக இருக்கக்கூடிய பிஸ்வா சர்மா ஒரு அணியாவும், சபானந்த சோனா முந்தைய முதல்வர் ஒரு அணியாவும் 2 பிரிவுகளா குழுக்களா இருந்தாங்க. ஒருவரை மாத்தி ஒருவர் புளிய பறிச்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல்லாம் நிலவுச்சு. அப்படியான காலகட்டத்துல கூட இவர் அங்க போயிருந்து களப்பணி செஞ்சு 2 பேரையும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பிரச்சாரத்துக்கே போகக்கூடிய அளவுக்கு களத்தை மாற்றினார். அதுல ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர். அஸ்ஸாம்ல 2021 மறுபடியும் வெற்றி பெற்றாங்க. டெல்லியில நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு இடைவெளிக்கு பின்பு ஆம் ஆத்மி, காங்கிரஸ் எல்லாத்தையும் துடைத்தெடுத்து இப்ப அங்க பாஜக ஆட்சி நடக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பாண்டாவோட ஒர்க்கு தான். இப்படி போன ஸ்டேட் எல்லாத்துலயுமே இது மட்டும் இல்ல, இப்ப இந்த தேர்தல் அடுத்து வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலோடு வரக்கூடிய பீகார் போன்ற மாநிலங்களுக்கும் நம்ம தமிழகத்தோடு வரக்கூடிய பீகார் போன்ற மாநிலங்களுக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான போட்டிருக்காங்க. அவர் இப்ப அண்மையில கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு தடவை தான் வந்திருந்தார். ஒரு 2 நாள் நிகழ்வா தான் வந்திருந்தார். வந்த இடத்திலேயே கல்வி நிதி தொடர்பா ஒரு புதிய குண்டத்துக்கு வீசிட்டு போயிட்டார். அதே மாதிரி இந்த முறை போட்டிருக்கக்கூடிய அவர்கள் பொறுப்பாளர்கள் இதுக்கு முன்பு மாநிலத்திலிருந்து பல பொறுப்பாளர்களை, தென் மாநிலங்கள்ல இருந்து பல பொறுப்பாளர்களை போட்டிருந்தாலும் கூட அவர்கள் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை இவங்க எல்லாம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இதுல சுவாமிநாதன் முன்பு தென் மாநிலங்களை சார்ந்தவங்களை பொறுப்பாளர்களா போடுறதுல இருக்கிற ஒரு சகாயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் தெரியும்,
இங்க இருக்கிற தன்மை தெரியும், அதுக்கு நீக்கு போக்கா நடக்கிற தன்மை இருக்கும். நான் வைஜெயந்த் பாண்டா இவரை நியமிச்சிருது, இப்ப இவர் அசாம், டெல்லி, இவருக்கு அனுபவம் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த சேஞ்ச் ஏன் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அதுக்கு உதாரணமா நம்ம அஸ்ஸாம் மாநிலத்தில் இவர் பண்ண ஒரு வேலையவே நான் சொன்னேன். அங்க முன்னாள் முதல்வருக்கும் இப்ப இருக்கக்கூடிய முதல்வருக்கும் இடையில தேர்தல் நெருக்கத்துல ஒரு ஈகோ யுத்தம் இருந்துட்டே இருந்துச்சு. ஒருவரை மாதிரி ஒருத்தர் காலை பிடிச்சு இழுத்துருவாங்க, அதனால தொகுதிகளோட எண்ணிக்கை குறையும் அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனா 2021 அங்க தேர்தல் பணியாற்ற போன பாண்டா அதை ரொம்ப எளிதா கையாண்டு 2 பேரையும் ஒரு குடையில கொண்டு வந்தார். அதை அப்படியே நீங்க இப்ப பொருத்தி பார்க்கலாம். அண்ணாமலை தனிலாபி பண்றாரு, நயினா நாகேந்திரன் அவர்கள் தனிலாபி பண்றாங்க. 2 பேரும் தலைமை சொல்லி பண்றாங்களா தனித்தனியா பண்றாங்களாங்க என்பது இன்றைக்கு வர ஒரு விவாத பொருளாவே இருக்கு. அதிமுகக்குள்ள பல குழப்பங்கள் இருக்கு. இங்க ஆளுக்கு ஒரு திசையில இருக்காங்க. ஓபிஎஸ் கிளைம் பண்ணிட்டு அவர் வெளியில நிக்கிறாரு. டிடிவி தினகரன் இவரை முதல்வராக இருக்கிற வரைக்கும் நான் கூட்டணிக்குள்ள வரமாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கத்துல பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு இருக்கு. அப்ப இந்த கூட்டணியை உருவாக்கக்கூடிய தேவையே இங்க அதிகமாக இருக்கு. அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல வைஜெயந்த் பாண்டா பெயர் தமிழ்நாட்டுல அடிபடுன்னு புரிஞ்சுக்கலாம். இனி நிச்சயமா கூட்டணி பேச்சுவார்த்தை இதுல எல்லாம் நிச்சயமாக அடிபடும். அதுக்குதான் நான் சொன்னேன், அஸ்ஸாம்ல அவர் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார், டெல்லியில வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் வேலையை பார்த்திருக்கிறார். அப்ப அவருக்கு எல்லா ரூட்டும் தெரியும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு விஷயம் சார், மிக முக்கியமா அந்த அஸ்ஸாம் அந்த மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைத்திருந்தார். அந்த ஒரிசாவை பொறுத்தவரை 2010 இருந்து 2019 வரை அந்த அளவுக்கு நவீன் பட்நாயக்கோட நம்பிக்கை அவ்வளவு சீக்கிரம் யாருமே பெற முடியாது. ஒரு 9 ஆண்டுகள் அங்க ராஜ்யசபா எம்பியாக அந்த கட்சியில தொடர்ந்தார். அதனால அந்த அனுபவங்களில் இருந்து தமிழ்நாட்டு களத்தை அவர் கொஞ்சம் களமாடுவார் அப்படின்னு பார்க்கலாம். பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி, பொதுவாக இப்ப நம்ம அமித்ஷா அவர்களை மையமாக வைத்து தமிழ்நாட்டுக்கு என்ன வியூகத்தோட இருக்கிறாங்க, பாஜகவோட வியூகம் என்ன அப்படின்னு பேசுவதன் இன்னொரு நுணுக்கமான பார்வைன்றது தேர்தல் பொறுப்பாளர்கள். மற்ற அதர் ஸ்டேட், இப்போ கேரளா, பாண்டிச்சேரி, அசாம் இதெல்லாம் விட்டுட்டு கூடுதல் முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்களா? ஒன்று. வைஜெயந்த் பாண்டா ஏன் அந்த செலக்ஷன், என்ன நினைக்கிறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம்? சாமிநாதன் பேசின தகவல்கள் எல்லாம் சரி, ஆனால் அந்த ஸ்டேட்டுகள் எல்லாம் 2014 மோடி பிரதமர்னி வெற்றி பெற்ற மாநிலங்கள், குறிப்பிடத்தக்க ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா 2வது இடம் வந்த மாநிலங்கள். இங்க பாஜக 2014 கூட பொன் ராதாகிருஷ்ணன் 2 எம்பியை வெற்றி பெற்று கொடுத்தாரு, ஒரு 5.5% வாக்கையும் பெற்று கொடுத்தாரு. அது ஒரு பாஜக வரலாற்றில் பொன்னார் பண்ணது ஒரு சாதனை தான். இங்க ஜெயலலிதாமையார் மறைவுக்கு பிறகு இந்துத்துவா அப்படியே கபலீகரம் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அந்த அசாமுக்கும் டெல்லிக்கும் உள்ள பாஜகவுக்கும் பாண்டா அங்க வரக்கூடிய பாஜகவுக்குள்ள வித்தியாசத்தை தான் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட அது சோலைவனம், பாலைவனத்துக்கு அங்க இடத்துக்கு தமிழிசை மேல உள்ள பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் அந்த கட்சியை நோட்டாக்களை கொண்டு போய் இந்துத்துவாவை காலி பண்ணி தமிழ் தேசியத்தை எமர்ஜ் பண்ண விட்ட பெருமையே பாஜகவை சேர்ந்த இல கணேசன் சி, ஹெச் ராஜாஜி, பொன்னார்ஜி, மானதிஜி, எல்லா ஜிகளும் தான் காரணம். ஆர்கே நகர்ல என்ன ஆச்சு அந்த கட்சின்னு தெரியும். அதே மாதிரி மக்களவை தேர்தலில் ஒரு 5 இடங்களை மட்டுமே பாஜக வாங்கி இங்க தென்சென்னையில் கூட நிற்க முடியாம மாநில தலைவர் தூத்துக்குடியில் போய் நின்று மோசமான ஒரு தோல்வியை, ஜாதியை பற்றி எல்லாம் பேசி மோசமான ஒரு தோல்வியை தழுவினது தான் நம்ம பார்த்தோம். இதை தாண்டி சட்டமன்றம்னா 20 சீட்டு தான். அது கலைஞர் காலத்திலே இல கணேசன்ஜி 4 எம்எல்ஏ ஜெயித்தது எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி. நீங்க களத்தின் தன்மையை பத்தி சொல்றீங்க. இப்ப இல்ல, நான் எதுக்கு இதை நான் விவரிக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அனுப்புனதே அண்ணாமலை தனி கட்சி தொடங்கிடக்கூடாது. இந்த கட்சிக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது அண்ணாமலை தான். ரெட்டை இலக்கத்துல தாமரை கூப்பிட்டு சொல்லிடலாமே தனி கட்சி அதெல்லாம் சொன்னா ஒரு பொறுப்பாளர்களை போட்டு அது வைஜெயந்த் பாண்டாவை அனுப்புறதா? இது நீங்க எடப்பாடிக்கு 20%க்காக அண்ணாமலையை மாத்திருக்கீங்க. அண்ணாமலைக்கு 11.4% துச்சமா மதிச்சு அண்ணாமலையை தூக்கி போட்டுட்டீங்க. இப்போ அண்ணாமலை என்ன வர்றாருன்னா, நான் எடுத்த ஓட்டு நீங்க 4%க்கும் 3%க்கும் சீட்டு வாங்கிட்டு போவீங்க, அவரு அதுக்கு குறைவா இருந்தாதான் ஸ்டாலின் எதுக்க முடியும், அதை எதுக்க முடியும்னு ஏதாவது சொல்லுவாரு, விளக்கம் சொல்லுவாரு. அது ஏமாளியா போறதுக்கு நிக்கிறீங்களா? நான் அதுக்கு விட மாட்டேன்னு பிஎம்ஓட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டார். முதல்ல 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு அவருக்கு கிளைம். அதுல அண்ணன் கூட மாறுபட்ட கருத்து சொல்லுவாங்க, அண்ணனுக்கு உரிமை. அவர் அந்த இதுல அவரு எதிர்பார்ப்பு நான் எடுத்த ஓட்டுக்கு எனக்கு சீட்டு வேணும், இல்லைன்னா நான் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிற லெவலுக்கு அவரு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ மோடி பிரதமராகி 11 வருஷத்துல இவங்க பிரமோத் மகாஜனும் இவரு வாஜ்பாயும் சேர்ந்து கல்யாண் சிங் மேல உள்ள பொறாமையில யூபியை காலி பண்ணாங்க. பிரமோத் மகாஜன் தான் காலி பண்ணது, 3வது போனது. அதை திரும்ப அமித்ஷா எடுத்து நம்பர் 1 கொண்டு வந்திருக்காரு. மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் அமித்ஷாவின் சாதனை. அதே மாதிரி எதியூரப்பாவை அத்வானியும்
ஆனந்தகுமாரும் காலி பண்ணி கர்நாடகாவில் தேவகவுடாவுக்கு கீழே போயிட்டாங்க, 3வது போனாங்க. மீண்டும் மோடி எதியூரப்பாவை சேர்த்து ஒரு சாதனை படைச்சிருக்காரு. மோடிக்கு 11 வருஷ காலத்துல ஒரு எதியூரப்பாவோ, ஒரு கல்யாண் சிங்கோ, ஒரு சங்கர் சிங் வகேலாவோ, ஒரு மதன்லால் குரானாவோ, ஒரு உமா பாரதியோ கட்சியை ரிவோல்ட் பண்ணிட்டு இன்னொரு கட்சியை தொடங்கல, இது பண்ணல. அப்கோர்ஸ் ஜெய்சபாண்டியனுக்கு மேல உள்ள இதுல இவர் யஷ்வந்த் சிங்கா கட்சியை விட்டு போனார், அவ்வளவுதான். மற்றபடி பெருசா ஒண்ணும் இல்ல. அப்ப அண்ணாமலை இது ஒண்ணு இது பண்ணிட்டார்னா, இன்னைக்கு தமிழிசை அம்மையார் 2019 எடுத்த ஓட்டு அம்மையார குறை சொல்லல, 3.7 மக்களவையில ஒரு சீட்டும் ஜெயிக்கல. அதே மக்களவையில அண்ணாமலை எடுத்தது 11.4. எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்கிட கூடாதுன்றதுக்காக இவங்களை ஏன் நியமிக்கணும்? அதுல என்ன கணக்கு இருக்கு? பாண்டா போன்றவங்க அவங்க ஒரு பிரஸ் பேரன், இந்த ட்ரபிள் ஷூட்டர் ஐயா மூப்பனார் மாதிரி 5 இடம் எம்பியா இருந்தவர், பெரிய லாபி கொண்டவர், ஒரு மிகப்பெரிய செல்வந்தரும் கூட. அவர் இந்த மாதிரிப்பட்ட இதுல எக்ஸ்பர்ட் ஆன ஒரு நபர். அவர் அண்ணாமலையை அப்பீஸ் பண்ணி வெளியே போக விடாம பாக்குற வேலையை அவர் செய்யணும். அமித்ஷாவே செஞ்சிடலாமே, ஒரு போன் கால் போட்டு வாங்க டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு பண்ணிருக்க முடியுமே, அது நடக்கல. அண்ணாமலை தான் தமிழக பாஜகங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறார். அவர் மோடியை தவிர மற்றவங்களுக்கு பைண்ட் ஆவாராங்கிறது என்ன பொறுத்தவரை கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா தலைவர் ரஜினிங்கிற வார்த்தை அவர் சொல்லியிருக்க கூடாது. குரு ரஜினிங்கிற வார்த்தை தப்பு இல்ல, தலைவர் ரஜினிங்கிற வார்த்தை அவரோட எண்ண ஓட்டமும். ரஜினியை பார்த்துட்டு தலைவர் ரஜினி அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. அவர் எப்போதும் மோடியை தானே சொல்லுவார். அதுதான் நமக்கு அது கொஞ்சம் உறுத்தலா தான் அந்த வார்த்தை இருக்குது. அதையும் தாண்டி அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறீங்களான்னு கேட்கும் போது ஆரம்பிக்கும் போது சொல்றாங்கிறாரு. அப்ப இவர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது வாஜ்பாய் அத்வானிக்கு இல்லாத லீடர்ஷிப் மோடிக்கு இருக்குங்கிற இதுக்கு ஒரு இழுக்கு வரும். மோடியே அதுல இவரை ஸ்டாப் பண்ணுங்கிறதுல தெளிவா இருப்பார். இப்ப நீங்க சொல்ற இடம்ன்றது இப்ப அண்ணாமலை அவர்களை சமாளிக்கணும். அதுல இது மாதிரி இவருக்கு பாண்டாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட இப்ப பாண்டாட்ட என்ன சொல்லுவாரு அண்ணாமலை, நான் வாங்கி கொடுத்தேன்ல என்டிஏல 24ல அந்த அளவுக்கு சீட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது நடக்குமா? அதுலதான் நிப்பாரு. அத எப்படி சமாளிக்க? அமித்ஷாவுமே அந்த இடத்துல அமைதியா தானே இருக்காங்க. அதுதான் இப்ப அந்த கட்சிக்குள்ள கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு தான் நயனார போட்டது. கூட்டணிக்காக தான் நயனார போட்டது. 2 தடவை கூட்டணி உடஞ்சதுமே 2% மேல உங்களுக்கு சீட்டு தர முடியாது, 5% அண்ணாமலை கேட்டுதான் நகர்ப்புற உள்ளாட்சியில உடஞ்சது. அவர் சேலத்துக்கு கிளம்பி போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. வெரி டஃப் சாதாரண ஆள் இல்ல. இப்ப நீங்க சொல்வது வைஜெயந்த் பாண்டாவுக்கு இருக்கிற முதல் வேலையே அண்ணாமலையை சமாளிக்கிறது தான். இப்ப மக்களவை தேர்தலில் அவர் 6க்கு மேல வரமாட்டானார், இவர் 12 கீழே போக மாட்டானார், உடஞ்சது. இப்ப தலைவரா இவர் இல்ல. இவர் தலைவரா வரதுக்கு முன்னாடியே அவர் என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டா சீமானை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை அண்ணாமலை எடுத்தார். அதனால சீமான் ரெட்டிமலை சீனிவாசன் பிறந்த நாள்ல சொல்றது மாதிரி இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் எடப்பாடி பழனிசாமி மக்களவையில் நின்னா 15 சீட்டு வந்திருக்கும். இப்ப 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு தான் சட்டமன்றத்தில் பெரிய வெயிட் இல்லாத பாஜக கூட கூட்டணிக்கு வந்திருக்கிறார். கூட்டணிக்கு வந்தாச்சு. அவர்கிட்ட ஏமாந்துட கூடாது, அத சொல்லுவாரு, பாண்டாட்ட சொல்லுவாருன்றீங்க. அதுதான் அண்ணாமலை பிஎம் ஓட்டே கொடுத்துட்டாரு. இன்னொரு இடம்ன்றது இப்ப பிஎம் ஓட்டே அதை கொடுத்துட்டாரு அண்ணாமலை. இப்ப இவரை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்றது இன்னொன்னு. இப்ப அதிமுக ஒருங்கிணைப்பு சார்ந்தெல்லாம் வைஜெயந்த் பாண்டா ஏதாவது அது எடப்பாடி டேக்கன் ஃபார் கிராண்டட் நான் நினைக்கல. அவர் ரஃப் அண்ட் டஃப் பண்ண முடியாது. இப்போ இவரு அந்த அவரோட ரைட் ஹேண்ட் மேனாட்டு பேசுறாரு ஒருத்தர், இந்த இவர் விழுப்புரத்துல சிவி சண்முகம், அவர் கூட அந்த இதுக்கெல்லாம் நீங்க யாருன்னு கேட்கிறாரு. எல்லாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்குள்ள பாஜக உள்ள புகுந்து பஞ்சாயத்து பண்ண முடியும் நான் நினைக்கல. இது இது அண்ணாமலை வெளியேறிட்டாருன்னா உள்ளதும் போச்சுடா கதை தான். அதுதான் மெயின். அண்ணாமலை வெளியேறிட்டுனா மோடிக்கு செம்மாந்த புகழுக்கும் ஒரு இழுக்காயிடும். எல்லாருமே சொன்னது டிசம்பருக்கு அப்புறம் பீகார் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அமித்ஷா நேரடியாகவே தமிழ்நாட்டுக்கு வருவாருன்னு. அதற்கு முன்பாகவே இவங்களை நியமிக்கிறாங்கன்னா அதுக்குள்ள எதுவும் நடந்துடக்கூடாதுன்றது தானா? அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரணும். என்ன பொறுத்தவரை அந்த பிரேக்கிங் பாயிண்ட் ஷீட் ஷேரிங் தான். நான் 2க்கு 1 ஒரு 60 சீட்டு வர பாஜக கேட்கறாங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே தலை சுத்திரும். பட் அண்ணாமலை அப்படிதான் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காரு. பாப்போம். ராம்கி, நீங்க எப்படி புரிஞ்ச ஒரு தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிக்கிறதுன்றதும் தேசிய கட்சி, அதுவும் குறிப்பா பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் மேல நிறைய அவங்க பொறுப்புகளை கொடுத்து தான் பண்றாங்க. நிறைய வியூகங்கள், தலைமை நேரடி கான்டாக்ட்லாம் எல்லாரும் வர வேண்டாம், நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோன்ற தன்மையில தான் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்டேட் எல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு இது கூடுதல் முக்கியத்துவம்னு பாக்குறதா? என்ன ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இவர் வந்திருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு இன்னொரு புதிய வரவு.
அதை தாண்டி ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லை. அதாவது தேசிய கட்சியில் எப்போவுமே ஒரு மேலிட பார்வையாளர்னு ஒருத்தர் அனுப்புவாங்க. அவர் வருவார், கட்சி அலுவலகத்துக்கு போவார், கட்சி நிர்வாகிகள்லாம் சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த கூட்டணி வேணும், அந்த கூட்டணி வேணாம், எத்தனை சீட்டு வேணும், இதெல்லாம் எங்கள் தலைமையிட்ட சொல்லுங்கள் அப்படி சொல்லுவாங்க. அங்கேயே வாக்குவாதம் நடக்கும், சேர் பறக்கும், இதெல்லாம் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கலாச்சார பின்பற்றத்தை தான் பாஜகவும் இருந்தது. ஆனால் சமீப காலங்களில் அங்கேருந்து வர மேலிட பார்வையாளர்கள் வந்து பொறுப்பாளராக மாறிட்டாங்க. அவங்களுக்கும் சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து தான் அனுப்புகிறாங்க. இப்போ இன்னைக்கு பாண்டா பற்றி பேசுகிறேன். பாண்டாக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவர் இன்னும் இருக்காரா இல்லை அவருக்கு வேற ஏதாவது பொறுப்பு கொடுத்தா தெரியல, குருவாயூர் அரவிந்த மேனன் சொல்லிட்டு. அவரு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி இருக்காரு. அவர் வந்தபோது கூடுதல் இவங்களுக்கு தான் அதிக ஸ்பெஷல் இருக்கிறார். ஆனால் அவர் தான் வந்து மாநில பாஜக பொறுத்தவரையும் அவர் தான் இப்போ பொறுப்பாளர். அவர் வந்தோன்னு என்ன சொன்னார், நான் முதல்ல போய் சுற்றுப்பயணம் போகணுன்னாரு. அந்த இது முருகன் போய் ஊரெல்லாம் சுற்றி வருவார், பிள்ளையார் ஒருத்தரை சுற்றி இது மாம்பழம் வாங்கிட்ட மாதிரி இவர் வந்து அண்ணாமலை சுற்றி வந்து அவர் அங்கேயே இருந்துட்டார். ஸோ அவர் தான் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் தான் இடங்களை முடிவு பண்ணார். எல்லா பின்னணியில் இருந்தார். அவர் பரவாயில்ல வெளியிடங்களில் பேசினது. அண்ணாமலை அவர்கள்ட்ட ஏன் அந்த இடம் இருந்ததுன்னா, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன முக்கியமான இடம், அபரிமிதமான நம்பிக்கையை பிரதமர் அவர் மீது வச்சிருந்தார். இதுல நம்ம எல்லாரும் கவனிக்கிற இடம்ன்றது இதோ அண்ணாமலையால கூட்டணி முறிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்கல்ல. அண்ணாவை பத்தி பேசினா, ஜெயலலிதா அவங்கள பத்தி பேசினார்லாம் சொன்னப்ப இவங்க கம்ப்ளைண்ட்டுக்காக டெல்லிக்கு போனாங்க, யாரையும் கேட்கவே இல்லை. அது உண்மைதான். ஆக்சுவலா அப்ப அந்த அளவு பவர்ஃபுல்லா இருந்தார் அண்ணாமலை. அதான் குருவாயூர் அரவிந்த மேனனும் அண்ணாமலையோடைய டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்பட்டார். ஆனா வந்து அவர் வந்ததுல இருந்து கேட்டது வந்து பூத் லிஸ்ட் எங்க எல்லாம் வச்சிருக்கீங்க கேட்டார். அதாவது அவருடைய நோக்கம் இவருக்கு என்ன, இவரும் அதுதான் கேட்பாரு. இவரும் ஒரு பெரிய டாஸ்க் மாஸ்டர். ஆக்சுவலா இவர் வந்து அரசியல்வாதி, ஒரு பெரிய தொழிலதிபர். ஸோ அதனால நீங்க வந்து ஏற்கனவே வந்தவங்களோட கூடுதல் ப்ரொஃபைல், கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கூடுதல் எதிர்பார்ப்புகளோடு டெல்லியில இருந்து வர அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்ல இது பாஜக ஒருங்கிணைக்கான வேலையா இதுல இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அங்கேயே போக மாட்டாரு. ஆக்சுவலா என்னன்னா, நீங்க முதல்ல பாஜக ஒருங்கிணைக்கணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நயினார் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு, அண்ணாமலை ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. முதல்ல அங்கெல்லாம் ஒருங்கிணைக்கணும். அது கூட அவர் பண்ண மாட்டார். இவருடைய வந்து ரொம்ப கோரா பூத்ல என்ன நடக்குது, பூத் லிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க. ராம்கி, இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு கேள்விக்கு ரொம்ப மௌனமான இடம்ன்றது, அமித்ஷாவே நேரில் அழைச்சி பேசியிருக்க முடியுமேன்ற இடத்தில் சொல்றார். என்னன்னா அதனுடைய பொருளா நாம் புரிஞ்சுக்கிறது, அமித்ஷா அவர்கள் சொல்லியும் கூட அண்ணாமலைங்க ஒரு தலைவராக எமர்ஜ் ஆயிட்டாரு. அவர் கேட்கிற டிமாண்டுக்கு கட்சி இருக்கணும், இல்லைன்னா தனி கட்சின்ற இடத்தில் இருப்பதாக அவர் யூகிக்கிறப்ப இவர் பொறுப்பாளர் எப்படி அண்ணாமலையை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? அதுதான் அதான் சொன்னேன். இவருடைய பொறுப்பு வந்து கட்சியை பலப்படுத்துவது, தேர்தலுக்கு தயாராகுவது. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த டைம்லேயே அவங்க வந்து எந்த தொகுதிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் என்ன மாதிரியான இடங்கள் அதை நோக்கி தான், அதாவது பியூரா ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் வேலையை ஆரம்பிப்பாரு. அந்த இடம் இப்போ பலருமே இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஏன் அண்ணாமலையே ஒரு பேட்டியில சூசகமா சொன்னது 2-1ன்றது. திரு குருமூர்த்தி அவர்களும் அதே தான் சொன்னாங்க, 18-21க்கு தகுந்த சீட்டு கொடுக்கணும்னு. அதை எப்படி, ஏன்னா இன்னொரு டஃப் மாஸ்டர் இருக்காங்க பழனிசாமி அவர்கள், அவர் கராரா இருக்கக்கூடியவர், அவரை ஹேண்டில் பண்ணிடுவாங்களா? இல்ல என்னன்னா, நீங்க ஒரு என்டிஏ, அந்த பழைய காலத்து என்டிஏ, பழைய காலம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பழைய காலம் தான் சொல்றேன் நான். அன்றைக்கான என்டிஏ இன்னைக்கு இல்ல. நீங்க பாமக இருக்குன்னா, பாமக வந்து கடைசி நேரத்துக்கு தான் ஃபோர்ஸ்ஃபுல்லா தான் அவங்க அலைன்ஸ்க்கு வராங்க. கடைசி நேரத்துல தான் முடிவு செய்யப்பட்டு, இல்லைன்னா அவங்க நிச்சயமா அதிமுக போயிருப்பாங்க. தேமுதிகவும் வந்து அவங்க வந்து பாஜக வந்திருக்க வேண்டியதுதான். ஸோ கடைசி நேரத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் ஓடி ஆடி கடைசி நேரத்தில் தான் பல கட்சியில உள்ள கொண்டு வந்தார். அப்ப சில உத்தரவாதங்கள் தரப்பட்டன. ஸோ அதெல்லாம் நீ கேள்வி கேட்கிற இடத்துல வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல அண்ணாமலையும் இல்ல, கேள்வி கேட்கிற இடத்துல பாமகவும் இல்ல. ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. அதான் இன்னைக்கு என்னன்னா, நீங்க இந்த 6 மாதங்கள்ல என்டிஏவோட தமிழ்நாட்டு என்டிஏவை கூட்டணி கட்டமைத்திருக்கணும். அதை பாஜக தான் பண்ணிருக்கணும். அவங்களால செய்ய முடியல. அதுதான் யதார்த்தம். இப்ப இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, எடப்பாடி மனம் கோணாமல் அவருக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அதை செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நயினா நாகேந்திரன் வந்திருக்கிறதா, அவர் டெல்லியிலிருந்து வர்றவங்களாம் அந்த முடிவு தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆட்டத்தை கலைக்காமல் இப்படியே போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவு. அதற்கு எதற்காக வைஜெயந்த் பாண்டாவை கொண்டு வரணும்? அவர் பெரிய அவரை வேற ஸ்டேட்டுக்கு கூட கொண்டு வந்திருக்க முடியும். இங்க வந்து அவர் செவனே திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே பண்ணிட முடியுமே. இல்ல இல்ல, அது வந்து நயினாருடைய ரோல். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு, இந்த அறிவிப்புல வந்த பிறகு அவர் பிரஸ் சந்திக்கிறார். இன்னைக்கு ஒரு கடுமையான அறிக்கை கொடுக்குறாரு. இந்த கல்வி விழா சம்பந்தமா அவர் வந்து ஆளுங்கட்சி ரொம்ப கடுமையா பண்றாரு. ரொம்ப அநேகமா ஒரு பரபரப்பா இவங்க எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் இவங்க இன்னைக்கு பாண்டா மட்டும் இல்ல, கூடவே வந்து ஒரு முரளிதர் மோனகன், அவர் வந்து புனேயோட எம்பி, அவங்களும் இறக்குறாங்க. அவர் ஒரு RSS பின்புலம் உள்ளவர். அவர் இது மாதிரி ஒரு பெரிய டாஸ்க் மாஸ்டர் தான். ஸோ இவங்க எல்லாமே வந்து உங்க ஃபோக்கஸா தமிழ்நாட்டில் பிஜேபி, அதாவது நம்ம என்ன சொல்லிடணும், 2026 பிஜேபி ஒன்றும் பெருசா எடுத்துக்காது, சீரியஸா எடுத்துக்காதெல்லாம் சொன்னோம். ஆனா அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. அவங்க இந்நேரம் அந்த தொகுதியை குறிவைத்து களத்தில் இறங்கியதான் நான் பாக்குறேன். ஏன்னா அதுக்கான வேலைகளை குருவாயூர் மேனன் ஏற்கனவே ஆரம்பித்து வச்சதுதான். அதை இன்னும் எஃபெக்டிவா கொண்டு போகணும்னு ஒரு பாண்டா நினைக்கிறதுக்கு வரலாம். ஏன்னா பெரிய டாஸ்க் மாஸ்டரா இருக்கலாம்,
வியூக வகுப்பாளர்களா இருக்கலாம். களம் எப்படி இருக்குன்றது ஒண்ணு. இதுல இப்போ தேர்தல் பொறுப்பாளர்களா நியமிக்கப்பட்டிருந்தால் பாஜக தமிழ்நாடு தேர்தலை இப்போ 2026 தேர்தலை எப்படி பார்க்குறாங்கன்றதிலிருந்து தான் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். என்னதான், ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போன பிறகு ஒரு மௌனம் இருக்கு. அவங்க பெருசா ட்வீட்டு கூட எல்லாம் போடலை, எதை பற்றி கருத்து இல்லை, கூட்டணி ஆட்சி பற்றியெல்லாம் அதற்கு பிறகு பேசவே இல்லைன்னா என்ன நினைப்பதா புரிஞ்சுக்கிறது நம்ம? மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது தமிழ்நாடு. இப்போ ஒரிசால இவங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னம்னா 12.58% ஓட்டை ஹைக் பண்ணாங்க. வாக்குப்பதிவு முடிஞ்ச அன்னைக்கு சொன்னதுக்கு பிறகு அடுத்த 3 நாள்ல மறுபடியும் தேர்தல் ஆணையம் சொன்ன வாக்குப்பதிவுக்கும் அதுக்கும் வித்தியாசம் 12.53. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னம்னா இவங்களதுல ஆந்திரால 12.43, 2 இடத்துல அவங்க ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. இதுதான் பிஜேபி செய்யக்கூடிய வேலை. ஏன்னா மக்கள் மத்தியில் எப்படி இந்த கட்சி அணுகணும், எப்படி இந்த கட்சி ஆதரவை பெருகணும், எப்படி இந்த மக்களுடைய அபிமானத்தை பெற்று நம்முடைய ஆதரவை பெருக்கி வெற்றி பெறணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அவங்களதெல்லாம் குறுக்கு வழி தான். பயந்த் பாண்டா இப்போ கூட சுவாமிநாதன் பேசுறாரு. பயந்த் பாண்டா என்ன பண்ணுவாருங்க? இப்போ அந்த இடத்துல நடந்ததெல்லாம் இங்கே நடத்த முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க வாக்குப்பதிவு முடிஞ்சிட்ட உடனே 17C ஃபார்மை கையெழுத்து போட்டு கொடுங்க சார் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அதனால 2 நாளைக்கு அப்புறம் 3%, 8% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்போ என்ன இவங்க பண்ணுவாங்க அப்படின்றதுன்னா, இவங்க எல்லாமே அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே ரகசியம். இந்த வாக்காளர் பட்டியல் நீக்கம், வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களை சேர்க்கறது எல்லாமே ரகசியமாக தான் இவங்க பண்ண போகிறாங்க. இவிஎம்ல ஆரம்பித்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஒரு திட்டமிட்டு செயல்பட்டு தான் ஜெயிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க இது வரைக்கும். தமிழ்நாடை பொறுத்தவரை நீங்களே சொல்றீங்க. இல்லை ஒரு இடம் நான் சொல்கிறேன். அது என்ன இடம்னா இந்த பர்சன்டேஜ் இடம். இன்னைக்கு போல் 69% ஆச்சு அப்படின்னோம்னா நாளைக்கு 75% ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அதை கடந்து திரு ஐயநாதன் என்ன வியூகத்தோடு, ஏன்னா அதிமுக ஒருங்கிணைக்கிறதா இல்லையான்ற ஒரு கேள்வி. CV சண்முகம் அவர்களோட பேச்செல்லாம் கடுமையா நீங்க யாருன்றாரு. அது யாருன்னு தெரியல. ஒருங்கிணைக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னா அந்த கேள்வி யாரு அப்படின்னு நமக்கு தெரியல. என்டிஏ என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ணாமலை அவர்கள் விவகாரம் தெரியல. எத்தனை இடங்கள் தெரியல. இப்ப இதுக்கெல்லாம் இவர்கள் டீல் பண்ணுவாங்களா? ஆமா. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் அமித்ஷானுடைய ஐடியா என்னன்றது பார்க்கணும். இப்போ அவங்க ஏற்கனவே வச்சு மக்களவை தேர்தலை சந்திச்சு அந்த என்டிஏவை மறுபடியும் அதே ஸ்ட்ரெங்தோடு வச்சிருக்கணும். ஏன்னா அவர் சொன்னது அதான், அந்த 18% அப்படின்னு சொன்னது அதனால தான். அப்போது இவங்க டிடிவி தினகரனையோ இல்லை ஓ பன்னீர்செல்வத்தையோ இல்லை ஏன் செங்கோட்டையரையோ இவங்க விட்டுற மாட்டாங்க. எல்லாரையும் இவங்க வச்சு தான் அந்த அலையன்ஸை இவங்க கீப் பண்ணுவாங்க. அதிமுக தனி, உங்களுக்கும் எங்களுக்கும் சீட் ஷேரிங் அது கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. நம்மளுக்கு சொல்லலை, ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சு. இல்லாட்டி அங்கே என்னதான் டெல்லியில் நடந்துச்சு, டெல்லியில் என்னதான் நாங்கள் பேசணும் அப்படின்றத சொல்லட்டுமே, எதுவுமே சொல்லலையே. ஆனால் ரொம்ப நாள் இருந்தாங்க, அப்புறம் வேர்த்துச்சு, அப்புறம் மூஞ்ச தொடச்சோம் வந்தோம் அப்படின்றதோட முடிஞ்சு போச்சு நம்மளுடைய விவாதங்கள்லாம். நீங்க சொல்றது ஷீட் ஷேரிங்கே முடிஞ்சிருச்சு. ஆமா, இல்லாட்டி அவங்க இவ்வளவு வேகமா வேலை செய்ய மாட்டாங்க. அடுத்த ஆளை இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இல்லாமலே முடிச்சுட்டாங்க ஷீட் ஷேரிங்க. இல்ல, அண்ணாமலை தான் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்த ஆளு. அண்ணாமலை தான் முதல்ல நம்ம ஜெயிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது தென் மாவட்டங்கள்லையும் கொங்கு மண்டலத்திலையும் எவ்வளவு சீட் அப்படின்றத அடையாளப்படுத்தி அமித்ஷா கிட்ட கொடுத்தது அதான். அதுக்கு அப்புறம் தான் கூட்டணியே செட் ஆச்சு, அந்த அறிவிப்பே வந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் கணக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 90 அளவுக்கு போயிடும். இல்ல, எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி ஒண்ணு இல்லை. நெகோசியேஷன்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுவும் வேணாலும் இருக்கலாம். இப்போ ஏலத்துல ரொம்ப கம்மியா இருக்கும், பேசுறதுல பேரத்துல பாத்தீங்கன்னா அது அதிகமா இருக்கும். தேர்தல் பேரம்ன்றது அதிகமா தான், அது அதிகமா தான். இப்ப ஒண்ணுல காங்கிரஸ்காரங்க சொல்லலையா 117ன்றாங்க. அது 17 சீட்டுக்கான கட்சியான்னு கூட தெரியாது. ஆனா கேளு அப்படின்ற இது வரைக்கும் அழகிரி இவ்வளவு காலமா அந்த காங்கிரஸ் தலைவராக இருந்தாரு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அப்பெல்லாம் அவருக்கு அது தோணவே இல்லை. ஆட்சியில அதிகாரம் வரும், அதிகாரம் மக்களுக்கு செய்யறது அதெல்லாம் எதுவுமே தோணல. இப்ப அவருக்கு அது தோணுது. ஏன்னா பேரம் பேசலாமே, விஜய் இருக்கிறாரு அந்தாண்ட போய்டும் சொல்லிடும், ஸ்டாலின் பயந்துருவாரா, இப்படி எல்லாம் ஒரு இது இருக்கு இல்லையா? இங்க எப்படி புரிஞ்சுக்கிறது, இங்க இத எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் எதுவும். ரவீந்திரன் துரைசாமி சொன்ன ஒரு விடயம் கரெக்ட். அது என்ன அப்படின்னம்னா, யூ கேன் நாட் டேக் எடப்பாடி பழனிசாமி ஃபார் கிராண்டட். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்க 2 பேரும் எதிர்த்து தான் நிப்பாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. அண்ணாமலை எதை சார்ந்து நிக்கணும்? பாஜகவுடைய நலன் சார்ந்து நிக்கணும். இப்ப அமித்ஷா எந்த பக்கத்துல நிக்கிறாரு?
அதே தானே அவங்களுக்கு என்ன கட்சிக்கு கட்டுப்பட்டு குறைஞ்சது 30 பேர் உள்ள போய் ஆகணும். அவ்வளவுதான் டார்கெட். அந்த 30 பேர் உள்ள போகணும்னா அந்த 60 பேர் நிக்க போறாங்க. 30 பேர் உள்ள போகணும்னா அதுக்கு என்ன பண்றது? அமித்ஷாவையும் அண்ணாமலை அவர்களையும் அகாமடேட் பண்ணிக்கோ. ஆமா, அண்ணாமலைக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்களே, இருக்கிறதுலே பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. என்டிஏ வந்துட்டு சேர்த்து இணைச்சு ஒன்றுபடுத்தி கொண்டு வா. இது அசைன்மெண்ட். இவருடைய அசைன்மெண்ட் நயனார் நாகேந்திரனுடைய. அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாமா? நான் புரிஞ்சுக்கிறது பழனிசாமி அவர்களை இணக்கமா நீங்க பாத்துக்கங்கன்னு நயினார் அவர்கள்ட்ட, தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் இணக்கமா என்டிஏவுக்கு அப்படின்னு அண்ணாமலை அப்படிதான் கஷ்டமான அசைன்மெண்ட் கொடுத்துரு. இன்ஃபேக்ட் இன்னும் பாமக உள்ள கொண்டு வாங்கங்கிற அந்த ஒரு அசைன்மெண்ட் கூட அண்ணாமலை கொடுக்கலாம். நான் இப்ப சமீபத்தில் விக்ரவாண்டி நண்பர்கள்ட்ட பேசியிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்க, நல்லா தாங்க போயிட்டு இருந்தது, இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல வந்து அண்ணாமலை திடீர்னு வந்து பிரஸ்ஸை பார்த்து இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் சொன்னா அதுக்கு ஒரே வந்து எடப்பாடி தான் அப்படின்னு சொன்னாரு. அது சொன்னதுனால என்னன்னா அதிமுக ஓட்டு எங்களுக்கு வராம போயிடுச்சு அப்படின்னாரு. அதாவது அதிமுக போட்டியிடாத ஒரு நல்ல போட்டியிடனாலே ஒரு பாமகவுக்கு ஒரு சாதகமான சூழல் தான். சரி, நம்ம அவங்க பாமக என்ன நினைச்சாங்கன்னா, சரி இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், 2021 தேர்தலுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட், பாஜக ஓட்டும் வரும், பாமக அதிமுக ஓட்டு வரும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கும் போது கடைசி நேரத்தில் அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து அது தேவையில்லாம அவர் கடுமையான விமர்சனத்தை எடப்பாடி முன்வைத்தோன்னா அப்படியே நிலைமை மாறிடுச்சு. சோ அதனால இப்ப பாமக வந்து யோசிப்பாங்க. இப்ப பாமக வந்து சேர்க்கலாம் முடியாது, என்டிஏவை பலப்படுத்துறது இல்ல. என்ன சொல்லுவாங்கன்னா, பாமக சரி அதிமுக வந்துருச்சா, அதிமுக ஓகேவா, அவங்க எங்களுக்கு அந்த அவங்களுக்கு ஓகேனா நாங்க உள்ள வரோம் அப்படிங்கிற டிமாண்டை பாமக உள்ள வைக்கும். இதுல ஒரே விஷயம், அதுல என்ன சொல்றேன்னா, அண்ணாமலை அவர்கள் பைண்டிங் ஃபோர்ஸா இருக்கிற சிக்கல்கள் இன்னொரு இடைச்சல். நான் இன்னொன்று கூடுதலா கேட்கிறேன், இந்த வியூக வகுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள்லாம் இவ்வளவு முரணோட இருக்கிற அண்ணாமலை எப்படி இதுக்கு பயன்படுத்த? அது வரல. தம்பி சொன்னதுபடி அண்ணாமலையால ஓட்டு குறைஞ்சுன்னா விழுந்த ஓட்டு எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு தான். அண்ணாமலை அதை தெளிவா பண்ணியிருக்கிறாரு. 18% எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு தாங்கிறது தம்பி ஒத்துக்கணும். தம்பி நீங்க அதுதான் சொல்றீங்க தம்பி. அண்ணாமலையால ஓட்டு வர வைக்கல, விழுந்த ஓட்டு எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டு தான். விழுந்த ஓட்டு ஒரு டேட்டா நுணுக்கமா பார்த்தா அதிமுகவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகள் இருக்குல்ல, அது வந்து பாமகவுக்கு போயிருக்கு. அது சொல்லி போச்சா சொல்லாம போச்சா? ஐயனாதன்ட்ட வந்துறேன். ஒரே நிமிஷம், அங்க வந்து களம் வந்து பாமக வெர்சஸ் திமுக தான். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அதிமுக பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. திடீர்னு வலுக்கட்டாயமா திணித்தது ஒரு பெரிய. அண்ணாமலை அவர்கள் பைண்டிங் ஃபோர்ஸா இருக்க முடியுமான்ற ஒரு கேள்வியும், பழனிசாமி அவர்கள் அவர் மீது ஒரு டவுட் இருக்குன்றது தான் ராம்கி சொல்ல. அதெல்லாம் மேம்போக்கான விடையங்க. அண்ணா விஷயம் தானே அது வந்துச்சு. ஆமா, அண்ணாவை சொல்லி 5 நாளைக்கு அப்புறம் தான் அதிமுகவே ரியாக்ட் பண்ணிச்சு. நான் அதை அப்பவே சுட்டி காட்டினேன். இவங்களுடைய அண்ணா பற்றெல்லாம் எவ்வளவுதாங்க அப்படின்றத அப்பவே சுட்டி காட்டினேன். நம்மளுக்கு எல்லாம் நினைப்பு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அதிமுகவுடைய கேடர்ஸை ஏமாத்துறதுக்காச்சும், உங்களுக்கு பிடிக்காத அண்ணாமலையை நாங்கள் தூக்கி போட்டுட்டு வேற ஒருத்தரை கொண்டாந்துருக்குறோம், அதன் மூலமா நாங்கள் ஒன்னாயிட்டோம் அப்படின்றதெல்லாம் அதிமுக தொண்டனை ஏமாத்துறதுக்கு, ஏதோ அதிமுக தொண்டனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி. இது வந்து எல்லாமே பாஜக தான். எல்லாமே சார் இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் போறாங்க. அவங்க பண்ணக்கூடிய டிராமா வந்துட்டு நம்ம வந்துட்டு பெருசாக்கிட்டுறோம். உண்மை என்ன அப்படின்னா, அண்ணாமலையை உதாசீனப்படுத்தக்கூடிய எந்த திட்டமும் பாஜக தலைமையிடம் இல்லை. அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதைத்தான் அவர் செய்ய போறாரு. அது என்னன்னா, என்டிஏ ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அது பண்ணாம வெற்றி முழுமை கிடையாதுன்றது அமித்ஷாவுக்கு தெரியும். சுவாமிநாதன், இதுல ஒரு மைய நம்ம விரும்புறோமோ இல்லையோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பேசு பொருளாக வந்து அண்ணாமலை வந்துட்டே இருக்கிறார். அவர் வெளிப்படையா எதையும் சொல்லாட்டியும் கூட. இப்ப நீங்க வந்து பாண்டாவுடைய விஷயத்தெல்லாம் சொன்னீங்க, அவரோட ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம். தமிழ்நாட்டில் அவரோட ரோல் என்னவா இருக்குன்ற இடம் தான் நம்ம நகர்ந்தோம். அது இடமா, கூட்டணியா, என்டிஏவான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்க எந்த இடத்த போக்கஸ் பண்ணி எது அவங்க கவனிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து கூட்டணி விஷயத்த உறுதியா வச்சிருக்கிறதுல கவனம் செலுத்துவாரு. அதை நோக்கிதான் அவருடைய இந்த பயணம் இருக்கும். ஏன்னா இந்த ஐயநாதன் சார் அவர்கள் சொல்றது மிகச்சரியான ஒரு விஷயம். என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் டெல்லி தலைமை உத்தரவின் பேர்ல தான் இவ்வளவு விஷயம் பண்றாரு அப்படிங்கறதான் நானும் யூகிக்கிறேன். ஏன்னா பாஜக போன்ற ஒரு கட்சியில அவர்களை மீறி அண்ணாமலை செயல்பட முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். இன்னொன்று, அவரை எந்த அளவுக்கு அந்த தலைமை நம்புனாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துல தென்னிந்தியாவில் இருந்தே பிரதமர் வருவார் அப்படின்னு பேசுகிற பொழுதுலாம் அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம்ல இருந்தே உங்களை தான் சொல்றாங்கன்னு சொல்லி பூஸ்ட் பண்ண காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு அவர் பாஜக மேல அவருக்கு விசுவாசமா தான் இருக்காரு. பாஜகவும் அவர் ஆழமா தான் நம்பினாங்க. ரிசல்ட்டா அவர் காட்டல. அவர் சொன்ன விஷயம் ஒன்று, இங்க நடந்தது ஒன்று. அவர் அதிமுகவை விட நம்ம வலுவாகிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அதை அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள. திரு சுவாமிநாதன், இது பல்வேறு யூகங்களுக்கு வழிவகுத்தது. அது என்ன சொன்னாங்கன்னா, பழனிசாமி அவர்கள் கடுமையா தினகரன் அவர்களை பேசுறாங்க, அன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா அவர் போய் பார்த்துட்டு நான் கூட்டணிக்கு அழைச்சேன் அப்படின்றாங்க. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கமிட் பண்ணிக்கல, அது அவங்களே முடிவு செய்யட்டும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல. இதெல்லாம் இந்த விஷயம் இப்ப தினகரன் அவங்க வச்சிருக்கிற கோரிக்கை, ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கே நகர்ந்துட்டாங்க. முதல்ல எந்த நிபந்தனையும் இல்லைன்னு அவங்க இப்ப பழனிசாமி அவர்களை முதல்வர் வேட்பாளர்னு நானும் ஏத்துக்கலன்ற இடத்துக்கெல்லாம் போன பிறகு தேர்தல் பொறுப்பாளர்களா இதெல்லாம் பண்ண முடியுமா? இப்ப இவருக்கு இந்த தமிழ்நாடு விஷயம் புரியறதுக்கே இன்னும் 3 மாசம் ஆயிடுமே. ஆமா, இல்ல அவங்க பாண்டா போன்றவர்கள் வந்த உடனே இங்க இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் அவருமே நிறைய உள்வாங்கிட்டு தான் வருவார். அவர் ஏன்னா அவருடைய கல அனுபவம், அவர் பார்த்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு உணர்த்துறது என்னன்னா, அவர் எந்த மாநிலத்துக்கு போறாரோ அந்த மாநில அரசியல், அங்க இருக்கக்கூடிய கலச்சூழல்கள், அங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, யாருக்கும் முரண் இருக்கு அப்படிங்கறதுனா அவர் ஆழமா உள்வாங்கி விட்டு வந்துதான் அவர் களப்பணி செய்யறார். ஆனா இதுல என்னன்னா, பாண்டா அவர்களுடைய சமரசத்தை யார் ஏத்துக்கிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏத்துக்குவாரா அப்படிங்கறதுல ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இன்றைக்கு கூட கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர் அவரும் இந்த விஷயத்த பேசியிருக்காரு. கடம்பூர் ராஜு அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு முக்கியமான பாயிண்ட தொடர், கூட்டணி கட்சிகளே கூட மாறலாம் அப்படிங்கக்கூடிய அவத்தையும் ஒரு இடத்துல தொட்டிருக்காரு. அவர்கள் சொல்றாங்க சுவாமிநாதன், கிட்டத்தட்ட அமித்ஷா அவங்க பழனிசாமி அவர்கள் சந்திப்புல ஷீட் ஷேரிங்கே முடிஞ்சிருக்கலான்ற இடத்துக்கு வராங்களே. வெளியில அவங்க சொல்லலையே தவிர அவங்க டார்கெட் பண்ணாங்க 60-70 சீட்னா அது பேசி முடிச்சிருக்கலான்ற இடத்துக்குமே சொல்றாங்களே. இல்ல, அந்த அமித்ஷா அவர்கள் முன்பாக அப்படி பேசியிருந்தாலும் கூட இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரதமர் மோடி அவர்கள் பக்கத்துல இருந்தே கூட்டணியை முதல் ஆளாக கையை தூக்கி 2 பேரும் சேர்ந்து உயர்த்தினாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் நெருக்கத்துல மிகவும் துணிச்சலா, அது ஒரு துணிச்சலா தான் நான் பாக்குறேன். அவங்களுக்கு 0% தான், ஒண்ணுமே அவங்களும் ஜெயிக்கலைன்னா கூட தமிழ்நாட்டுல பாஜகவை காணணுன்ற விட மாட்டோம்னு திமுக சொன்னா கூட அந்த பெருமை அதிமுக தான் சேருமா என்றதோ அவர்களை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளாமலே அந்த பெருமையை இவர் எடுத்துக்கிட்டாரு. இவருக்கு இழப்பு இருந்தாலும் கூட வெற்றி கூட்டணின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாரு அமித்ஷா சந்திச்சதுக்கு அப்புறம். இப்போ நல்லா கவனிங்க, வெற்றி கூட்டணி பாஜக புகழ்ந்து பேசுறாங்க. வெற்றி கூட்டணி, ஆமா. சோ இனி அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் ஒண்ணு. அதுலதான் எனக்கு ஒரே ஒரு சின்ன முரண் என்னன்னா, அவர் இதற்கு முன்பு அவர் கை தூக்கி பிரதமரோடு இருந்தாரு. இவங்க தமிழ்நாட்டு மக்கள் கிட்டதான் சொல்றாரு வெற்றி கூட்டணின்னு. தேர்தல் நெருக்கத்துல இவர்களை எல்லாம் உள்ள ஏத்துக்கங்கன்னு அவருக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கறப்ப நம்ம அவர் அண்ணா பிறந்தநாள் விழால பேசின ஒரு உரை முக்கியமானது சார். ரொம்ப பேசிதான் போய் அமித்ஷா அவங்களே பாக்குறாங்க. இப்ப ரொம்ப முக்கியமான இடம், நீங்க சொன்ன அத்தனை புள்ளிகளுமே ரொம்ப முரண் வாய்ந்த புள்ளிகளா இருக்கு. இத தேர்தல் பொறுப்பாளர் இப்ப பாண்டா என்ன செய்ய போறார், எந்த புள்ளிய முதல்ல தொட போறாருன்றதுதான் முக்கியமான கேள்வி. மகேந்திரன் துரைசாமி, இப்ப நிறைய கேள்விகள் இருக்கு. பாஜகவோட வியூகம் என்ன, பாஜக என்ன செய்ய போறாங்க, என்டிஏ குறித்து அவங்க பார்வை என்ன, அண்ணாமலை குறித்து, இடங்கள் குறித்துலாம். இப்போ இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள்லாம் வந்தா என்ன அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி போகும் அடுத்த கட்டம்? இல்ல, மொத்தத்திலே ஒரு குழப்பம் பாஜகவுக்குள்ளே இருக்கு. ஹவுஸ் இஸ் நாட் இன் ஆர்டர். பாஜக உள்ளுக்குள்ளே அது ஆர்டரா இல்லை. ஏன்னா அண்ணாமலை 18% வாக்குகளையும், இடையில தம்பிகிட்ட நான் குறுக்கிட்டேன், ஒரு ஆன்டி எடப்பாடி ஓட்டாக தான் எடுத்து வச்சிருக்கிறார். அவங்க ஸ்டாலின் எதிர்ப்பை விட எடப்பாடி எதிர்ப்பை அதிகமாக மையப்படுத்தி தான் அந்த ஓட்டை எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தும் 20% ஓட்டு உள்ள வருதுங்கிறதுக்காக இவரை தலைமையை விட்டு மாற்றினது, அன்னைக்கு மாற்றின போது மாற்ற நினைச்ச சக்திகளுக்கு பெரிய வெற்றியாக நினைச்சாங்க. பட் அவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் லைட் வெயிட்ஸ், அவங்களுக்கு பொலிட்டிக்கலில் மாஸ் கான்டாக்ட் கிடையாது. மேலே அம்மையப்பனா உலகமானு சொல்லும்போது அம்மையப்பன்னா உலகம்னு பிள்ளையார் அரசியல் பண்ணக்கூடியவங்க, நான் முருகன் அரசியல் பண்ணக்கூடியவங்கிறது தான் அண்ணாமலையோட நோக்கம். இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட யூகம் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலைக்கு கருத்து அங்க எடுபட்டு இருக்கு, அவர் டெல்லி தலைமையோட இதாக தான் இருக்காருன்னு அண்ணன் சொல்றாரு. அந்த இடத்த அவர் சொன்னதுல ஒருவேளை அப்படி அவங்களுக்கு பிடிக்காத ஒண்ணுன்னா அப்படி செயல்பட முடியுமா தேசிய கட்சியில? தலைமை இன்னும் எந்த நடவடிக்கை இல்லாம இருக்காங்களே. அதாவது ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தன்மைகள் வரத்தான் செய்யும். இன்னைக்கு இந்த கட்சி அண்ணன் சொல்ற மாதிரி 60 சீட்டு அண்ணாமலையும் அதுதான் சொல்லியிருக்கிறாரு, ஓகே. பட் ஒரு சிலர் தாங்கள் எம்எல்ஏ ஆனா போதும், தங்களுக்கு ஒரு தொகுதி கிடைச்சா போதும், மற்றபடி இந்த கட்சியோ மோடி 2029 பிரதமர் ஆகுதுக்கு தமிழ்நாட்டில இருந்து எம்பி டிக்கெட் வரணுங்கிற பற்றி துளியும் அக்கறை இல்லாதவங்க தான் பெரிய பெரிய தலைவர்களாட்டு பெரிய பெரிய லெவலில் பேசுவாங்கல்ல. இப்ப தேர்தல் பொறுப்பாளர்கள் அவருக்கு தமிழக களச்சூழல் தெரியாதுன்னா ஐயநாதன் அவர் சொன்ன எல்லாருமே போய் பேசுவாங்கல்ல, சார் இப்படி அப்படி எல்லாமே. ஐயநாதன் அண்ணன் சொல்றது மாதிரி இல்லாம வெறும் 25-30 சீட்டு தான் வந்ததுன்னா இவர் எடுத்து வச்சதே ஒரு 10% மற்ற தலைவர்களை ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இவங்கெல்லாம் விட்டுட்டு பார்த்தா கூட அந்த ஓட்டுக்கு பலம் இல்லாம 4% ஓட்டு நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை, எல் முருகன், பொன்னாரு, தமிழிசை, நயினார் நாகேந்திரன், இப்படி ஒரு ஹெச் ராஜா, இப்படி பல தலைவர்களுக்காக விழுந்த ஓட்டு பாஜகவுக்கு 3-4. அண்ணாமலை அந்த கட்சியில இருந்து என்ன பிரயோஜனம்?
அதுதான் அந்த மோசமான ஷீட் ஷேரிங்னா கண்டிப்பா அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணுவாரு. இஸ் வெயிட்டிங் ஃபார் தி டைம். அண்ணன் சொல்ற மாதிரி இருந்தா क्वेश्चन won't arise. ராம்கி, இப்போ அண்ணாமலை அவர்களை ஹேண்டில் பண்றது தான் பாஜகவுக்கு இருக்கிற முக்கியமான சவாலா இருக்கா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல, பாஜக நிறைய குழப்பம் இருக்கு. நமக்கே ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது அவங்களுக்கு நிச்சயமா இருக்கு டெல்லியில். அதனாலதான் அவங்க அனுப்புறாங்க. இப்போ பாண்டா போன்றவெல்லாம் வந்து என்னதான் நடக்குது பார்த்துவாங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இங்க கட்சியில நிறைய ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க. என்னதான் சூழல் என்னன்னா, ஆனா ஒரு த்ரெட்னிங் ஃபேக்டர், அண்ணாமலை த்ரெட்னிங் ஃபேக்டர். நீங்க நிறைய நீங்க எடுத்துங்க, அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஆத்தரைஸ் பண்றாங்க, டெல்லி மாநிலம் ஆத்தரைஸ் பண்றா, நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அப்படின்னா அவர் இப்படி எல்லாம் வெளிப்படையா செயல்பட்டு இருக்க மாட்டார். இந்த கூட்டணிக்கு எதிராக வெளிப்படையா பேச மாட்டார், அதெல்லாம் பண்ண மாட்டாரு. இல்ல அப்ப என்னன்னா அவங்க அங்கேருந்து ஒரு சரியான சிக்னல் இல்ல, அதனாலதான் அவர் மனம்போக்குல பேசுறாரு. இல்லன்னா மேலிட தொடர்பு குறைஞ்சு. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், என்டிஏ கூட்டணியை கட்டமைப்பதற்கான பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்படாது. அப்படியே கொடுத்தாலும் அவரால் செய்ய முடியாது. நீங்க 6 மாசம் செஞ்சிருக்க முடியும். ஒருவேளை இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் பாண்டா போன்றவர்களே அதை போய் பேசுவாங்க, அது செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ரோல் வந்து இந்த கட்சியை பொறுத்து தான், கட்சி பொறுப்பாளர்கள் தான். சோ இப்ப இந்த என்டிஏ கூட்டணியை கட்டமைப்பது 6 மாசம் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப யாராவது பண்ணணும். சோ அந்த ரோலுக்கு நயினா நாகேந்திரன் நகர்வதான் நான் பாக்குறேன். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய சிக்கல். நீங்க தினகரன் அவர்களோட பெரிய சார்ஜே நயினா நாகேந்திரன் அவர்கள் மீது தான். பன்னீர்செல்வம் அவர்கள் வைக்கிற பெரிய சார்ஜ் வந்து நயினார் நாகேந்திரன். அவர் எப்படி பைண்டிங் ஃபோர்ஸ் அந்த அலைன்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோம், என்டிஏ ஸ்ட்ரெங்தன் பண்றது தினகரன் உள்ள வந்தா போதும் மட்டும் நினைக்கிறோம். ஆல்மோஸ்ட் தினகரன் வெளியில போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அவர் தெளிவா இருக்காரு. நான் திரும்ப என்ன கூப்பிட்டாலும் வர மாட்டேங்க. இப்ப அவரை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, பாமகவை தேமுதிகவை உள்ள கொண்டு வரும். இந்த 2 பேருக்கான வியூகம். ஓகே, பாமகவை ஏற்கனவே சொன்ன தேமுதிக எடுத்துக்கலாம். தேமுதிக வந்து ஆல்ரெடி முன்னாடி வர வேண்டிய கூட்டணி தான் உள்ள வர வேண்டியது. இப்ப விருதுநகர்ல அவர் 5000 ஓட்டு வித்தியாசத்தை விஜயகாந்தோட பையன் தோற்று போறாரு. எதிர்த்து நின்ன ராதிகா வந்து 1,50,000 ஓட்டு வாங்கினாங்க. சோ இப்ப அவங்களுக்கு என்னன்னா, பாஜகவெல்லாம் தோற்கடிக்கப்பட்டாரு. அவர் பாஜக கூட்டணியா தோற்கடிக்கப்பட்டாரு. அவங்க சொல்லலாம், நாங்க எல்லா கட்சியும் சமமா பாக்குறோம். ராம்கி, நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட டார்கெட் தேமுதிக பாமகன்னா இந்த 18% ஒரு கணக்கு போட்டாங்கல்ல, அதை அவங்க கேட்க முடியாது. அந்த 18க்குள்ளதான் ஓபிஎஸ் இருக்காங்க, தினகரன் அவங்க இருக்காங்க. ஒண்ணு இல்ல, 18% வந்து பாமக வெளிப்படையாக பேச ஆரம்பித்தாலே 18%க்கான பிரேக்கப் தெரிஞ்சிடும். ஓகே, ஐயநாதன் இப்போ பன்னீர்செல்வம் தினகரன் அவர்கள் அது கிட்டத்தட்ட முடிஞ்சதுதான். ராம்கி அவர்கள் சொல்றது அதெல்லாம் இல்ல, மத்த என்டிஏ அலைன்ஸ் ஃபார்மேஷன் அதை நோக்கி நகருவாங்க. அப்படி அதுதான் அவங்க திட்டமா இருக்கா? பலவீனம் முடிஞ்சு போச்சு கதை. நல்லா நீங்கள் இது பண்ணணும். அதிமுகவினுடைய ஓட் கன்சாலிடேஷன் அப்படின்றது தான் என்டிஏனுடைய வேலையே. இந்த ஆண்டு எடப்பாடி இருக்கிறாரு, இந்த ஆண்டு நம்ம கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு அலையன்ஸ் அவங்க உருவாக்குனாங்களோ மக்களவை தேர்தலில், அந்த அலையன்ஸை கண்டினியூ பண்ணணும், அட் எனி காஸ்ட் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது தான். அவங்களுக்கு உரிய இடத்த கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ வெறும் டிடிவி தினகரன் இல்லை, டிடிவி தினகரனோட இருக்கக்கூடியவங்க ஒரு 20 பேர் வந்துட்டு எம்எல்ஏ சீட் ஆஸ்பிரண்ட். அதே மாதிரி நீங்கள் இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ஆர்வமுடையவங்க ஒரு 15-20 பேர் இருக்கலாம். அப்போ இவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் அவங்கள வந்துட்டு அவங்க வழியாக வரக்கூடிய ஓட்டு இவங்களுக்கு வந்துட்டு சாதகமாக அமையும். அப்போ இப்படி தான் ஒரு விஷயத்தையும் அவங்க கணக்கு போட்டு பாமகவை சேர்த்துக்கிறவாங்க, தேமுதிகவை சேர்த்துக்கிறவாங்க, அப்படிதான் சேர்த்துக்கிறவாங்க. புரியுதுங்களா? அப்படிதான் அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுகவுக்கு வந்து 2மே ஓப்பனாக இருக்குது. என்டிஏல இருந்துட்டு அவங்களும் போயிட்டு பாமகவோட பேசலாம், அவங்களே அதிமுக கிட்டேயே பேசலாம், எப்படி வேணாலும். ஏன்னா அதான் ஐயா ராமதாஸ் ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது. நான் பாத்துக்கிறேன், நீங்க வர வேணாம். என்டிஏ பேனரை அவர் ஏத்துக்கல. சுவாமிநாதன் கிட்டத்தட்ட ஓகே, நம்ம சொல்ல வரீங்களா? அதான் என்டிஏ பேனரை வந்துட்டு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்ற நிலையில இன்னைக்கு 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு ஐயா ராமதாஸ், இன்னொன்னு ஓபிஎஸ், இன்னொன்னு டிடிவி தினகரன். கிட்டத்தட்ட இந்த 2026ன்றது வந்து எதிரணி எப்படி அமைய போகிறது அப்படின்றதுலே ஒரு குழப்பமான சூழல் இருக்கு. ஆமா, நிச்சயமா இன்னைக்கு திமுகவுக்கு மாற்றாக ஒரு எதிரணியை அமைக்கிறதுக்கு பாஜக ரொம்ப சிரமப்படுறாங்க, அதிமுக ரொம்ப சிரமப்படுறாங்க. நான் நினைக்கிறேன் பாண்டா அந்த வேலைக்கு தான் ஒரு கூட்டணியை ஒழுங்குபடுத்துறது. இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் விஷயத்த நான் குறிப்பிட்டேன் சார். அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லியில இருந்து ஏதோ ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கலாம், ஆனா ஒரு லைட்டா ஒரு சின்ன சிக்னல் கிடைச்சதுக்கே மிதமிஞ்சி ரியாக்ட் பண்றாரோ அப்படின்னு தோணுது. அதனாலதான் இது பல குழப்பங்களுக்கு காரணமா இருக்கு. கொஞ்சம் ஏதாவது பேசி பாருங்க, உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னு எங்க இருந்தோ ஒரு சிக்னல் வந்திருக்கலாம், அதை அவர் கொஞ்சம் கூடுதலா கையாண்டுட்டாரு அப்படின்னு பாக்குறேன். ஒண்ணு. இன்னொன்னு, இங்க இருக்கக்கூடிய கூட்டணிகளை ஒழுங்குபடுத்துறது, இது மாதிரியான விஷயங்களும் பாண்டா அவர்கள் வருகிற பொழுது அந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவார். பாஜகவை மட்டுமே கட்டமைப்பு செஞ்சு அதனுடைய பூத் கமிட்டிகளை மட்டும் பலப்படுத்தி அதை மட்டுமே வலு சேர்த்தா தமிழ்நாட்டுல பாஜகவுடைய மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 48 லட்சம் தான். அதுலயும் பல மிஸ்டுகள் கொடுத்து சேர்த்த கதையெல்லாம் சேர்த்து சொல்றாங்களா சேர்க்காம சொல்றாங்களா என்பது விவாதத்துக்கு உட்பட்டது. 48 லட்சம் ஓட்டையை ஒருங்கிணைத்து விட்டால ஆட்சிக்கு வர முடியாதுங்கிறது கன்ஃபார்மா தெரியும். அப்ப அந்த கூட்டணியை வடிவமைக்கணும். அதை வடிவமைக்கிறதுலதான் பாண்டா ரொம்ப மெனக்கிடுவாரு.
இன்னொன்று அண்ணாமலை டிடிவி தினகரன் அவர்கள் அந்த 2 பேருக்கு இடையில ஒரு பனிப்போர் இருக்கிறதா? கிரவுண்ட்ல சாதாரண ஒரு பாஜக தொண்டர்கிட்ட பேசினாலே அண்ணாமலை பின்னாடி இருக்கணுமா, நயனா அவர்கள் பின்னாடி இருக்கணுமா? நான் திருநெல்வேலி பக்கத்துல கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். மக்கள் குழம்பி போயிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய சாமானிய தொண்டர்களே அண்ணாமலை அவர்களுக்கு கருத்து சரி பண்ணக்கூடிய சூழல் இருக்குன்றீங்க. பாஜகக்குள்ள இருக்கிற அந்த அதற்கான ஓகே 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 அதற்கான தேவையும் இருக்கு. அதையெல்லாம் அவங்க ஒரு குழப்பத்தை கடைமட்டத்துல தீர்த்து வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதெல்லாம் பாண்டா வந்த பிறகான மாற்றமா மாறதுக்கான வாய்ப்பு. நிறைவு சுற்று எல்லாரும் ரொம்ப சுருக்கமா சம பண்ணலாம். ஐயநாதன், அமித்ஷாவோட கணக்கு பாண்டனுடைய ஸ்ட்ராட்டஜிய தமிழ்நாடு ஒரு உறக்கத்துல இருக்குது. ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் டெவலப்மெண்ட்லாம் இல்ல. நீங்க ஒப்பிட்ட அளவுல அங்க பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பின்தங்கிதான் இருக்குது. அதனால எச்சரிக்கையா இருக்கணும். இதை என்ன பண்ணுவாங்க, பூஸ்ட் பண்ணுவாங்க. மீடியா வச்சும் அவங்களுடைய கட்சியை வச்சும் பூஸ்ட் பண்ணுவாங்க. பாஜக வச்சு ரொம்ப பண்ண மாட்டாங்க, மீடியா வச்சு ரொம்ப பண்ணுவாங்க. ஸோ இங்க திமுக கூட்டணி என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எக்யூப் ஆகணும். இதுக்கு கவுண்டர் பண்ணா போறோம். ராம்கி, நீங்க எப்படி பார்க்கல? இது என்னன்னா ஒரு டெல்லிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்ன நடக்குதுங்கிற அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ரெண்டாவது நீங்க பாருங்களா, 2024 நாடாளுமன்றத்தில் ஒருவேளை அதிமுக பாஜகவும் சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு 10 தொகுதிகள் செஞ்சுக்கலாம். 2 கட்சிக்காரருமே எங்குறாங்க. நீங்க எப்படி அண்ணாமலை, தமிழிசை, சௌமியா அன்புமணி, விஜயகாந்த் பையன் எல்லாருமே எம்பி ஆகி நிச்சயமா அவங்க மினிஸ்டரோட ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஏக்கம் எல்லா கட்சியிலும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏங்க இப்ப என்னதாங்க பிரச்சனை, 2 கட்சியில என்னதாங்க பிரச்சனைங்கிற மாதிரி கேள்வி இங்கேயே எழுதுல. அப்ப அங்க நிச்சயமா டெல்லிக்காரங்களுக்கும் அந்த ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ அதனாலதான் சரி என்னதான் பார்த்துட்டு பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான வேலைகளை செய்வாதான் நினைக்கிறேன். என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம்? அதாவது தமிழக பாஜகவில் 2021 இருந்த மாதிரி 2 குரூப் இருக்குது. ஒன்று ஆன்டி ஸ்டாலின் குரூப், ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்காக நம்ம அவுட் ரைட்டா எடப்பாடிட்ட சரண்டர் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று ப்ரோ மோடி குரூப், மோடியே ஆன்டி ஸ்டாலின் கிடையாதுன்னு தெளிவா தெரிஞ்ச குரூப். அந்த ப்ரோ மோடியா அண்ணாமலை இருக்கிறாரு. அண்ணாமலை பலத்துக்குரிய சீட்டு வேணும்னு இருக்கிறாப்புல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரோட லாயலிஸ்டான கோயில்பட்டியை சேர்ந்த அமைச்சர் அவரு கடம்பூர் ராஜை வச்சு அலையன்ஸ் போனாலும் போகலான்னு சொல்றாரு. இன்னொரு போர் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய இன்னொரு அவரோட சப்போர்டரான சி வி சண்முகத்தை வச்சு குருமூர்த்தி போன்றவங்க எல்லாம் கடுமையா திட்டுறாரு. அப்ப பாஜக கிட்ட நீங்க எங்க டேர்ம்ஸ்க்கு சரண்டர் ஆயிருங்க. 2 தான் எடப்பாடி பார்லிமெண்ட்ல வராத ஒரு அசெம்பிளில வந்திருக்காருன்னா 2 வந்திருக்கிறார். யாருக்கு அப்படி சரண்டர் ஆனா அண்ணாமலை ரிவோல்ட் பண்ணுவார். இதுதான் பாஜக டெல்லி தலைமைக்கு பிரச்சனை. அண்ணாமலை ரிவோல்ட் ஆனா மோடிக்கு புகழுக்கே இழுக்கு. சுவாமிநாதன், நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன ஸ்ட்ராட்டஜி? நெல்லில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டுல அமித்ஷா அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க. எங்க அலையன்ஸுக்கு மொத்தம் 39% ஓட்டு இருக்கு அப்படிங்கறத அவர் குறிப்பிட்டு காட்டியிருந்தார். 39% ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டுல அமித்ஷா வர்றப்பெல்லாம் பெரிய அதிர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவருக்குதான் அந்த அதிர்ச்சி பரிசா கிடைக்கிற விதமா ஒவ்வொரு தடவை அவர் வந்துட்டு போகும்போது ஓபிஎஸ் ஒரு தடவை போயிட்டாரு, டிடிவி தினகரன் ஒரு தடவை போயிட்டாரு. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள குழப்பம் 2 கூறுகள் ஆயிருச்சு. அப்படி 3-2 பிரிஞ்சுக்கிட்டே போறதுனால இந்த நம்ம சொன்ன 39 உத்தரவாதப்படுத்தணும்னா பாண்டா போன்ற அனுபவசாலிகள் இங்க வந்திருந்து சில வேலைகள் செய்தாதான் முடியும் என்பதற்காக அவர் அனுப்புறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி. கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான